சர்வலமுள்ள தேவன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினால் தேவனின் அன்புடைய உதயத்தோடு சோத்தரிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு வசனம், உங்களுக்கு எல்லாமே பைபிள்ல உள்ளதுதான், உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சொன்னதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எங்க போனாலும் அரைச்ச மாவை தான் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் இது பேசுறேன், என்னையும் பார்த்து நீங்க அப்படிதான் சரி, என்ன அரைச்ச மாவை தான் எல்லாரும் அரைக்கணும். வேதத்துல உள்ளதான் பேச முடியும். வேதத்துக்கு வெளியே இருக்கிறதை பேசுவதற்கு ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவனா இருக்கிறார். முன்னோடியாக பழைய பாட்டு காலத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நாம் ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படியாக தேவன் வார்த்தைகளை அறிவித்திருக்கிறார். தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமா அறிவித்திருக்கிறார். அதை தான் நாம பார்க்க வேண்டும். வேறு ஒன்று நம் அருமையானது. இன்றைக்கு 23வது சங்கீதத்துல தாவீது 4வது வசனத்துல பின்பகுதியில ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை படிக்க கேட்கலாம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாகும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீது சொல்கிறார். அவருக்கு இருக்கிற வெளிப்படுத்தலை நீங்கள் பார்க்க, அவருக்கு இருக்க வெளிப்படுத்தலை நீ கவனிங்க. உமது தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருந்தாலும் அவர் தண்ணி உள்ளத்திலே தண்ணீரை பற்றி வாழ்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முள்ள வசனங்கள்ல வேண்டாம், இது ரெண்டு மட்டும் இப்ப நான் பார்த்தேன். உமது கோல் உமது தடி என்னை தேர்ச்சி. அவ பாருங்க, இன்னொரு இடத்துல கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியே. ஏன் மெய்ப்பர் இடத்துல ரெண்டு இருக்கும், ஒன்று தடி இருக்கும், மற்றொன்று கோல் இருக்கும். அல்லேலூயா. கோல் என்ன செய்கிறது? கோல் என்ன செய்கிறது? தடி என்ன செய்கிறது? தடியோட வேலை என்ன? கோலோட வேலை என்ன? கோல் என்பதே அதிகாரம், கோல் என்பதே ஆளுமை, கோல் என்பது நம்மை வழிநடத்துகிறதான ஒரு வழிகாட்டி. அன்பானவர்களே, அது அதிகாரத்துக்கு. உமது கோல் என்னை தேற்றும், தடி என்னை தேற்றுகிறது, கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. ஆண்டவராகி தேவனே, உமக்கிட்ட இருக்கிற அதிகாரம் என்னை தேற்ற வல்லதா இருக்கிறது, எனக்கு வழிகாட்ட வல்லதா இருக்கிறது. அதுதான் கோல். கோல் என்றால் அதிகாரம் உள்ளவர் என்று அர்த்தம். போலீஸ் அதிகாரி டிஎஸ்பியோ இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பிக்கோ அப்படி ப்ரொமோஷன் போனோம்னா ஒரு இவ்வளவு பேசி கோல் தருவாங்க. பிரவுன் கலர்ல 2 பக்கம் பூமி வச்சிருக்கோம், அது அவனுக்கு தருவார்கள். அப்ப என்ன? அதிகாரம் உடையவர் என்று அர்த்தம். அந்த கோலை கௌரவத்துக்குரியவர். அந்த கோலை அவங்க வாங்கிட்டாங்கன்னா கௌரவத்துக்குரியவர், மதிக்கத்தக்கவர் என்று கனப்படுத்தத்தக்கவர், ஆளுகை உள்ளவர், ஆளுகை தன்மை உள்ளவர், ஆளுகை உள்ளவர், ஆளுகை தன்மை உள்ளவர் என்று அர்த்தம். அதான் கோல். தேவனிடத்திலே கோல் இருக்கிறது என்று தாவீது உணர்ந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை உணர்ந்திருக்கிறார். இந்த வார்த்தை என்னை தேற்றுகிறது, இந்த வார்த்தை என்னை ஆற்றுகிறது, இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது என்று தாவீது உணர்ந்து, உமது கோல் என்னை தேற்றும், உமது தடி என்னை தேற்றும். கோல் வேறே, தடி எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை நீ முறியடிக்க வல்லவர் என்பதற்கு தான் தடி. அல்லேலூயா. அவர் ஒரு காவல் தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு காவல் தெய்வம். சத்துருக்களை முறியடிக்கிறதுக்கு அவர் தடியை யூஸ் பண்கிறார். சரி, இவர்கிட்ட போவோம். மோசக்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் வந்துட்டார். சிவந்த சமுத்திரத்திட்ட வந்தவனே கோலை உயர்த்தி பிரிக்கிறார். அன்பான தேவஜனமே, அந்த கோல் என்பது நீரே ஆது அதிகாரம் உள்ளது. அவர் கோலை தடியை உயர்த்தி பிரிக்கிறார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தடி இருக்கிறது. ஒரு மெய்ப்பனத்துல ஒரு கோலும் இருக்கும், தடியும் இருக்கும். அல்லேலூயா. அந்த கோல் என்ன செய்யுது? ஆடுகளை மேய்க்கிறது. லேசா தட்டி கொடுத்தார். கோல். தடி என்ன செய்கிறது? ஆட்டு மந்தைகளை கவனிக்கிறது. அது சத்துருக்கள் துஷ்ட மிருகங்கள் கிட்ட வந்தால் தடியை கொஞ்சம் ஊங்கி அடிப்பார்கள். அந்த தடியினாலே மிருகத்தினுடைய சப்பை உடைந்து அதுக்கு மிஞ்சிருந்தால் அது மெய்ப்பன்றா தெரியுங்களா? ஒரு சண்டை பயிற்சியாளர், சின்சூல் ஒரு சண்டை பயிற்சியாளர்.
கிழித்து போடுகிறான். தெய்வ பலன் வந்தவுடன் கோல் தடி என்ன செய்கிறது? மிருகம் வருதுன்னா அந்த கோடை இதுல தொங்க விடுவார். அடுத்து அந்த கம்பை சொய்க்கு, அந்த கம்பு சாதாரண கம்பு இல்லை, ஒரு அடி அடிச்சா மனுஷன் செத்து போயிடுவான். அந்த கம்பை வச்சு சொயிட்டு அதை வச்சு இடிப்பாங்க. அந்த கம்பு சண்டை நான் கற்றுருக்கிறேன். பின்னாடி இருக்கு, மேல பின்னாடி கோல் சண்டை இருக்கு பார்த்தீங்களா, அதுல அது வரும். ஆனா சீன முறையில வித்தியாசமா இருக்கும். கடி கம்பா வைத்திருக்கார். அப்ப இந்த கம்பு எதுக்க, கடி எதுக்குன்னு சொன்னா, துஷ்ட மிருகங்கள் வரும்போது அந்த மிருகங்களை தாக்குவதற்காக அந்த தடியானது உபயோகப்படுத்தப்படுகிறது. அது சாதாரண 4 அடியில 5 அடியில இருக்காங்க, எப்படியோ ஒரு 6 அடி நீளம் இருக்கு. பாம்பு வந்துடக்கூடாது, ஒரு மிருக சிங்கம், சிறுத்தை, புலி, கரடி எவைகளாலும் மந்தைகளை நாசப்படுத்துவதற்காக வந்துவிடக் கூடாது என்பதற்காக கடி வைத்திருக்காங்க. கடியை கொண்டு அந்த மிருகத்தை அடித்தால் மிருகம் வாயில் அடிப்பார், வயிற்று வாயில் அடித்தார் குனியன் சப்பை அடித்து உடைத்து விடுவார்கள். அந்த மிருகம் ஆட்டு மந்தைக்கிட்ட வராது, ஆட்டு மந்தைக்கிட்ட வராது. அந்த பாதுகாவல் கொடுக்கிறவர் தான் தேவன். உங்களுக்கோ தடி என்னை கேட்கும், என் சத்து எந்த சத்துருக்களும் என் நேரத்திலே அணுகாதபடி வராதபடிக்கு தடியானது என்னை பாதுகாத்து என் சத்துருக்களை முறியடிக்கும் என்பதுதான் நம்முடைய அர்த்தம். புரியுதுங்களா? தேவனிடத்தில் நல்ல நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். என் ஆடுகள் செவி கொடுக்கும் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, கோலும் தடியும் உடையவராக தேவன் நமக்கு சகாயம் செய்கிறார். அதான் தாவீதுக்கு இருந்த ஒரு வெளிப்படுத்தல். கோல் இல்லாத ஒரு மனிதனும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததில்லை. தடி இல்லாமல் ஒரு மனிதனும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததில்லை. இரண்டும் ஒரு மந்தை மேய்க்கிறவன் கோலும் வைத்திருப்பார், தடியும் வைத்திருப்பார். கோல் என்ன செய்யும்? ஆட்டை தட்டி கிடைக்கும். ககுவாய் நடத்துவது. தடி அப்படி இல்லை, எதிரியை முறியடித்தது. எதிரியை முறியடிப்பதற்காக தான் தடி. அது 6 அடி நீளம் குறைந்த பட்சங்கள். அவர்களே 6 அடி நீளத்துக்கு உயரத்துக்கு இருக்கார். தடி அவர்களை விட 1 அடி 1 அடி உயரமா. ஒரு பகுதியிலே தடியில கூர்மையாக வைத்திருப்பார், இன்னொரு பகுதியிலே மழுமழி என்று வைத்திருப்பார். அருமையான கூர்மையான பகுதியை வைத்து ஒரே இடிதான் இந்த சப்பை விலகிவிடும். அந்த கம்பி ஸ்வைக்கு ஒரு அடிதான் கரெக்டா அந்த ஊக்குக்கு மேல அடிப்பார். அடித்தவொன்னு கேராகும். அது எப்படி அடிக்கணும்னு தெரியும், அதான் கொஞ்சம் சொல்லிட்டார். அந்த கோலும் கடியும் தாவீதை தேர்ச்சுமென்று அவர் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, தேவனுடைய வல்லமை மிகவும் பெரியது. பெர்க்மன் சொல்றார், யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். புரியுதுங்களா? அது பாருங்க, தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஏன் என்றால் அவர் அதிகாரம் ஆளுகை உள்ளவர். நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் கோல் உடையவராக தடி உடையவர்களாக நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். பாதுகாவலின் தேவன். நாம் உறங்கலாம், அவர் உறங்குவதில்லை. நாம் தூங்கலாம், அவர் தூங்குவதில்லை. நாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவர் அதை செய்ய மாட்டார். ஒரு தகப்பன் பிள்ளையை தட்டி கொடுத்து தூங்க வைத்து விட்டு அந்த பிள்ளையை கண்காணிப்பார். பார்த்திருக்கிறீர்களா? நம்ம சின்ன வயசுல அப்படி நடந்தது. நாம் என்ன செய்வோம்? நம்ம பிள்ளைகளை தட்டி கொடுத்து அழகா தூங்க வைத்து விட்டு நாம் ஊர் சுத்த போவோம். அதை கண்காணிப்போம். கண்காணித்து கொண்டே நாம் வேலை செய்வோம். அது கொசு வலையை போட்டு மூடுவோம். பிள்ளையை கொசு கூட கடிச்சிருக்கிறாரு. அப்ப நமக்கு அந்த கரிசனை இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் மேலேனா, நம்முடைய பரம பிதாவுக்கு நம்ம மேல எவ்வளவு கரிசனை இருக்கு. அவர் தூரத்தில் இருப்பது போல் தோன்றும். அல்லேலூயா, தேவன் எங்கேயோ இருக்கிறார். அருமையானவர்களே, சூரியனுக்கு காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்.
மேய்ப்பன் அங்கே இருப்பார், ஆடுகள் எங்கேயோ மேய்ந்து கொண்டிருக்கும். ஆனால் மேய்ப்பன் அந்த ஆடுகள் மீது நோக்கமாக, ஆடுகள் சிதைப்புகிறதா, ஒன்றாக மேய்கிறதா, ஆகாரம் சாப்பிடுகிறதா, கரெக்டா பாதுகாப்பு. அதான் நம்முடைய தேவன் தூரத்தில் இருக்கிறதை போல் தோணும், அவர் உள்ளம் நமக்கு சமீபத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, நம்ம தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறோம். நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு கண்காணிக்கிறோமோ அதே போலதான் தேவன் நம்மை உறங்க வைத்துவிட்டு அவர் உறங்காமல் இருக்கிறார். அப்சலோமுக்கு பயந்து காடுகள் எப்படி தாவீது தங்குகிறார். அந்த இடத்துல யாருமே இல்லை, தேவன் தான் அவருக்கு பாதுகாப்பு. சவுலுடைய சேவகர்கள் தாவீதை பார்த்து விட்டார்கள், இவர் தான் தாவீது, இவரை பிடிச்சு போய் கொடுத்தோம்னா வெகுமதி கிடைக்கும். இவர்கள் வருகிறதை பார்த்த உடனே உமையின் முடியை வைத்துக் கொண்டு, உமை நீரை தூக்கி தாடியில தூக்கி கொண்டு மண்ணி மேல போட்டுட்டார். அந்த பார்த்துட்டு இவன் தான் அவர் பட்டயத்தோடு இருக்கிறார், சரி இன்னைக்கு இதுதான் வழி என்று போகிறார். அங்க விட்டா இவன் பைத்தியக்காரன், லூசு, எல்லாம் லூசுகளா, எதுக்கடா அவன் ஏதோ பைத்தியக்காரனை கொண்டு, தாவீது கிடையாது, கொண்டு எங்க பிடிச்சி அங்க விட்டு கொண்டு போட்டுற மாதிரி பேசு. மெனக்கெட்டு இவர்கள் கொண்டு போய் அங்க போது எங்க பிடித்தாலும் அங்கதான் விடும். அப்புறம் தூக்கி கொண்டே போறார். அங்க கொண்டு போட்ட உடனே அவன் ஒரு நெருங்கி வந்து இவனை பிடிக்காத வண்ணம் இவர்கள் தூர வந்து விட்டார். அருமையானவர்களே, அந்த இடத்துல தாவீதை தேவன் தாரிடார், தன்னை மாற்றிக் கொண்டார். தேவன் தாவீதை ஒருபோதும் கைவில்லை. சவுலின் கைக்கு தாவீதை தேவன் தப்பிவிட்டார். அவர் சேவகருடைய கரங்களுக்கு தாவீதை தப்பிவிட்டார். தாவீது கடுமையாய் வாழ்ந்தான் காடுகளில். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய தேவன், அவருடைய கோல் நமக்கு இருக்கிறது. அந்த காலங்களிலே முனையில ஒரு வளைவு இருக்கு, அந்த முனையில் ஒரு கூர்மை இருக்கு. அது எதுக்கு தெரியுங்களா? மிருகத்தை குத்தி திரிப்பார். கழுத்துல போட்டு மாட்டி திரிக்கிட்டா மிருகம் ஓடாது, செத்து போயிடும். அப்படிதான் அது வடிவமைத்து வைத்திருப்பார். அருமையானவர்கள், சிலது நல்லா வளைந்திருக்கும், சிலர் கொஞ்சமாய் வளைந்திருக்கும். அந்த கொஞ்சமா வளைந்த கம்பு இருக்கிறீங்களா, அதை வைத்து சொல்லிட்டு பின்புறத்தை வச்சு அடிச்சோம்னா மண்டை செத்து, மிருகங்களும் செத்தோம். புரியுதுங்களா? அவர் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாய் தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார். அவர் கோலும் கடியும் உடையவர், அதிகாரம் ஆளுகையுடையவர், அவர் என்னை பாதுகாக்கிறவர் என்கிறதானே ஒரு விசுவாச நம்பிக்கையானது தாவீதுக்குள்ளே. அதே நம்பிக்கை தான் நமக்கு. அதான் பெர்க்மன் சொல்றார், யார் என்னை கைவிட்டார், தேவன் என்னை கைவிட்டார். அப்சலோம் கைவிட்டார், சவுலின் குடும்பத்தார் கைவிட்டார்கள். யார் என்னை கைவிட்டா எனக்கு என்னையா? என்னை கைவிடாதவர் ஒரு உண்டு. என்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணின தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறார். தனிமைதான். ஒரு ராஜாவே தனியா வாழ வேண்டிய ஒரு கட்டம் வந்துட்டுனா நாங்கெல்லாம் எந்த மூளைக்கு சொல்லுங்க? நாங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தனியா வாழ்றாரு. அவங்க வந்தா சாத்தான் கொண்டு போய் மேல நிப்பாட்டான். உப்பரையும் அங்கிருந்து பாரியா நீ தாழ குதியும், தேவ தூதர்கள் உங்களை ஏந்திக் கொள்வார்கள் இருக்கிறது. பசி உபவாசத்தினால கற்களை அப்பமாக்கி சாப்பிடலாமே நீங்க அப்படின்னு சொல்லும் போது அது சாத்தானை தேவன் ஜெயிக்கிறார். அதுலையா உபவாசத்தில் இருக்கீங்களா? யாராவது பிரியாணி வாங்கி கொடுத்தா சாப்பிடாதீங்க தயவு செய்து. எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணு 10 நாள் உபவாசம் போட்டா. அவள் தன்கான சிலர் பிரியாணி சாப்பிட்டார். அவளுக்கு என்ன, எப்போ இந்த பாசி முடியுமோ நான் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன். அன்பானவர்களே, ஞாபகம்லாம் சிக்கன் பிரியாணி மேல இருக்கு. 10 நாள் உபவாசம் முடிந்த உடனே போய் அந்த பிரியாணியை தான் வாங்கி சாப்பிட சொல்லி வெறும் வயிற்று அந்த பிரியாணி சாப்பிட்டார். அது பாய்சன் ஆகி அவள் 2 மணி நேரத்துல அவள் செத்து போனாள். ஏன் இதை சொல்லுகிறேன்? நம்ம தேவன் பெரியவராயிருக்கிறார். எப்பவும் நம் கருத்து உள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக வாழ்வது நமக்கு நல்லது. உபவாசம் தேவைதான். ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படியே நடத்தி நாம் முடிக்க வேண்டும்.
விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார். அவர் நம்மை தேற்றுவார், அவர் நம்மை ஆற்றுவார். உபவாசம் ஜெபிக்கிறோம்னா தேவ பிரசனம் நம்மை சூழ்ந்து இருக்கிறோம். அதனால்தான் நமக்கு முன்பே தேவனை மட்டும்தான் நாம் வைத்திருக்கணும். அவரை சாப்பிடுகிறார், இதை சாப்பிடுகிறார், இதெல்லாம் பார்க்கவே கூடாது. நான் உபவாசத்துல ஞாபகம் தேவன் நம்மை கைவிட மாட்டான். அவர் இரக்கமுள்ள தேவன். அன்பானவர்களே, அவர் போலும் அவள் தடியும் தினம் தினம் நம்மை தேற்றுகிறது என்கிறதான நம்பிக்கை உங்களுக்கு. அந்த நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்தால்தான் நமக்கு நல்லது. உலகத்திலே பல விதமாய் வாழ்வார்கள். அதெல்லாம் நாம் பார்க்க கூடாதுங்க. நம்ம தேவ மனுஷர்கள், தேவனுடைய ஜனங்கள், நாம அவரை தான் பார்க்கணும். அவர் தடி நம்மை பாதுகாக்கும், அவர் தோல் நம்மை பாதுகாக்கும். உணவு கொடுக்கிறவர். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறது, கோல் செடிகளை உடைச்சி போடுறது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேய்க்கிறதுக்கு என்ன அந்த மாதிரி இருந்தது? உணவை அவரே கொடுக்கிறார். உணவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரே தரார். பேர் என்ன? மன்னாவை கொடுக்கிறார். அடுத்தபடியா காடையை கொடுத்தார். அடுத்து எதை கொடுக்கிறார்? முதலையை கொடுக்கிறார். சொல்லுங்களா? இந்நாள் வேறு இஸ்ரேல் ஜனங்கள்ல முதலே காடை இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அமெரிக்கால முதலை கறி வாங்கி சாப்பிடுவார். நமக்கு அது பழக்கம் இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் நம் மீது இரக்கம் உள்ளவர். அவரை சார்ந்து வாழவே தாவீது தேவனை சார்ந்து வாழ்கிறார். உங்களுடைய தோளும் உங்கள் தடியும் என்னை தேற்றும், என்னை பாதுகாக்கும். பாருங்க, ஒரு கையில கோல் இருக்கு, ஒரு கை தடி இருக்கு. தேவனுக்கு இருக்கிறார். அவர் மிஞ்சி யாரும் வர முடியாது. பாதுகாவலா இருக்கிறார். எல்லா சத்துருக்களும் முறியடிக்கப்படுவார். அந்த தேவன் இன்னும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். வேற அன்பும் தேவனுடைய அன்பு நம் மீது பெரியதாக இருக்கிறது. தேவனை சார்ந்து நாம் வாழ வேண்டும். உலகத்துல வாழ்வதற்கு 3 விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாம் பலன் தான். உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு பலன் தேவை. அந்த வசனத்தை படிங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். ஆதி முதலாய் நீங்க இருக்கிறவரை அறிந்திருக்கிறீர்கள், அதனால்தான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை பாத்தீங்கன்னா வாலிபர்களுக்குள்ள என்ன இருக்க வேணும்? தேவனுடைய வார்த்தை, வேத வசனம் நமக்குள்ளே வாலிபர்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். எதெல்லாம் நம்ம மனதில் வைக்கிறோம் புரியுங்களா? வாலிபத்திலே ஒரு பெண்ணை பார்த்தா மனதில் வைக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்தா மனதில் வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் வைக்கிறோம். சினிமா போறோம், ஊர் சுத்துறோம், எல்லாம் மைண்ட்ல இருக்கு. ஆனா அந்த வாலிபர்களை கூப்பிட்டு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பவுல்தானமா யோவான் சொல்லுகிறார், வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதி இருக்கு. உலகத்திலுக்குள்ள வேத வசனம் நிலைத்திருந்தால்தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும் சொல்றார். வேத வசனத்துக்கு இருக்கிறது, நீங்க பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீர்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? உலகத்திலே உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூறாதபடிக்கு வேத வசனத்தை நமக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். அதான் வாலிப வயதிலே நாம் பைபிளை நன்றாக படிக்கிறோம். பைபிளை நன்றாக படிக்கிறோம். நேரத்தை வீணாக்கக்கூடாது. வேதத்தை படிக்க வேணும். வேதத்தை அறிகிறதான அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி நாம் வாழ்வதற்கு வேத அறிவு தேவை. வேத வசனத்தினாலே நாம் பொல்லாங்கானை ஜெயிக்க வேணும். வாலிப வயதிலே பொல்லாங்கனை ஜெயிக்க தேவனம் உதவி சிவாதி கீழே உள்ளதை படிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்கு? ஏன்
நாம் தேவ ஜனங்களா இருக்கிறோம். எருசலேமை விட்டு எரிகோவுக்கு ஓடுகிறான். எருசலேம் பட்டணத்தை விட்டு ஓடுறான். அருமையானவர்களே, அது வேஸ்ட். நாம் தேவ ஜனங்களா இருக்கிறோம். எல்லாம் போய் ரகசியமா போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் என்ன இருக்கக்கூடாது. ஆனா நாம தேவ ஜனங்கள் எங்க இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறவர்கள் நம்முடைய பெயர்களை தேவன் ஜீவ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். நீ எங்க சென்றாலும் பாதாளத்திலே போய் படுக்க விரித்தாலும் அவருடைய கரம் உன்னை பிடித்து விடும். கண்ணீரின் ஆழத்திலே இருளிலே போய் தங்கினாலும் தேவனுடைய கரம் உன்னை பிடிக்கும். வாலிபனே, வாலிப பிள்ளையே, தேவனுடைய கரம் உன்னை பிடிக்கும். தேவனுடைய கரம் உனக்கு பின்னே வரும். நீ தேவனுக்கு சித்தமில்லாத இடங்களிலே செல்லவே கூடாது. முதலாம் சங்கீதத்தை மனதில் வைக்கணும். பாவிக்கின்ற வழியில நிற்கக்கூடாது. உலகத்துல எல்லாம் பாருங்க, உலகத்துல எல்லா இன்பங்களும் இருக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். நமக்கு அது தேவையில்லைங்க. என் வாலிப வயதில் நான் விலகித்தான் வாழ்ந்தேன். புரியுதுங்களா? எல்லாவற்றையும் விலகி வாழ்ந்தனால இன்னைக்கு எனக்கு நல்லா இருக்கு. அதனால வாலிபர்கள் எச்சரிக்காருங்கள். வேத வசனத்தை கொண்டு உங்க மனதை நீங்க நிரப்பிக் கொள்ளுங்கள். வேத வசனத்தை கொண்டு உங்க மனதை நீங்க நிரப்பிக் கொள்ளுங்கள். அது அவைகளை கொண்டு சாத்தானை ஜெயிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் நாம் ஜெயித்த வண்ணமாக நாம் தேவனுக்கு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை கைவிட மாட்டார். அப்ப தேவ கிருபையை நாம் சார்ந்து வேணும். தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து வேணும். நீங்க தனியா போறீங்க வரீங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அப்பா அம்மாவை விட நம் மீது கருசனையா இருக்கிற தேவன் நம் மீது நம்மை தீர்த்தொடர்ந்து வருகிறார். அவர் எங்கேயோ இருக்காங்க. ஜபத்துல இருந்தா தான் தேவ கருசனை இருக்கும். நாங்க வந்துட்டோம் இல்ல, யார் பார்க்க போறா? தேவன் உன் பின்னே வந்துடுவார். தூதர்கள், உனக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் உன் பின்னே வருவார். எந்த அருவத்தில போய் நீ தங்கினாலும் செய்தாலும் ஆண்டவர்களுடைய தேவதூதர்கள் வந்துடுவாங்க. ஏன் வராங்க? அருவத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லையா, அந்த அருவறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களாலும் உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் தம் தூதர்கள் அனுப்பிடுவாங்க. அவங்க வந்துட்டே இருப்பாங்க பின்னாடி. எங்க போனாலும் நான் அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். தேவதூதர்கள் நம்ம பாதுகாப்பு. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல அன்பின் நகரம் ஒன்று முதலூர் தாண்டி என் பாச சொன்னா இங்க வந்துடணும், நான் ஒரு இடம் போகணும். அவர் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சிருக்கிறார். உடனே வந்தாங்க. 11:45 ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டி மிஸ் பண்ணா 2 மணிக்கு தான் வண்டி. அதுக்கு என்ன வண்டிக்கிறோம்? அங்கிருந்து 1.5 கிலோமீட்டருக்கு மேல நான் நடந்துதான் வரணும். கிட்ட வரேன். வயிற்று வலி, கொஞ்சம் சாப்பாடுக்கா சாப்பிட்டாங்க. வலிமையான வயிற்று. எழுங்க, நான் பாசிக்கிட்ட சொல்றேன். எங்க போனோங்கிறத உங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல இருந்துக்கும், வயது செலுத்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டே வந்துட்டேன். வந்தா பஸ்ஸுக்கு என்னால் ஓடி வர முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே அந்த ரோட்ல நடந்து வந்து கொண்டே இருக்கிறேன். வயிற்று வலி கூடுது. சரி, அங்க பாம்பு நடமாட்டம் நிறைய. சரி பரவாயில்ல, இங்க என்ன நேரில் கொஞ்சம் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா படுக்கலாம்னு சொல்லி போனேன். அது போகணுங்கிற எண்ணம் இருக்கும் போது என் பக்கத்துல ஒரு சவுண்ட் பேர், தெய்வ மனிதனாகி இருதயராஜே என்று கேட்டு, இருதயராஜ் யார் இவ்வளவு மரியாதை கூட்டி என்னை கூப்பிட போறான்? 3 முறை என்னை கூப்பிட்டார். யார் என்று திரும்பி பார்த்தால் 2 தேவதூதர்கள் என் கீட்டே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் இந்த பாக்கியம் தந்தை இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். அல்லேலூயா. தேவதூதர் என்னிடத்துல வந்து 2 கையை பிடித்தார். இதுக்கு சர்வலமுள்ள தேவனே சாட்சி. கொஞ்ச தூரம் என் கூடவே நடந்து வந்தார். அருமையானவரே, என் வயிற்று எல்லாம் எங்க போனது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பிங் வரையில என்னை கொண்டு விட்டுட்டு பஸ் வந்தவனும் நான் கேள்வி பாருங்கள்.
அவர்களை யாருக்கு கண்ணுக்கு தெரியாது. என் கூட மகிமையாய் நிறைந்திருக்கிறது. அன்பானவர்கள் தேவ தூதர்கள் என்னை பஸ்ல ஏற்றிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்தாங்க, பஸ்ல உட்கார்ந்தாங்க, எனக்கு பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா யார் கண்ணுக்கு தெரியாது. அன்பானவர்களே, நாசத்துல வந்து இறங்கி என் வயிற்று வலி எதுவுமே இந்த சுகபலன் ஆரோக்கியத்தோடு. இது எதுக்கு சொல்கிறேன்? நீங்க எங்க போறீங்க? வாலிபனே, நீ தேவ மனிதன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நீ ஸ்நானம் பெற்றிருக்கிறாய். அப்பா பிதாவா என்றுதானே புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறாய். உனக்கு வந்து தேவன் தமிழ் தூதர்களை வைத்திருக்கிறார். நீ எங்க போனாலும், சினிமா காட்டுக்கு திருட்டுத்தனமா போனாலும் அங்கே ஆண்டவர் இருப்பார், தூதர்கள் இருப்பார்கள். யார் கண்ணுக்கு தெரியாது. அதனால் உனக்கு தீங்கு வராதபடிக்கு அவர்கள் தன்னுடைய இவரை ஏந்தி கொண்டு பாதுகாப்பார். அதனால தேவ பிள்ளைகள் அங்கேயுமா தன்னிச்சா ஓடக்கூடாது. தேவனுடைய பாதுகாவல் உங்களுக்கு இருக்கிறது. தேவ தூதர்கள் உங்களை கண்காணிக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது என்ன இருக்கு? வேத வசனம் நமக்குள்ளே இருக்கிறது. அது உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்கணும். ஜெயிக்க நமக்கு பலன் தேவை. உலகத்தை ஜெயிக்க நமக்கு பலன் வேண்டும். பலனற்று போனால் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற பவுலுடைய வார்த்தையின்படியாக நமக்கு பலன் இருக்கிறது என்று நம்பி நாம் வாழ வேண்டும். நம்மை தேவன் பலப்படுத்துகிறார். உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் இருக்க தேவன் நம் கிருபை தருகிறார். நம்மை போல பாக்கியசாலி யாரும். ஒருவன் கல்லனை கண்டால் கல்லனோடு சேர்ந்து கொள்கிறான். ஒருவன் வேசியை கண்டால் வேசியோடு சேர்ந்து கொள்கிறான். நம்ம வாழ்க்கை அப்படி அல்ல. தேவன் நம்மை பார்க்கிறார். தேவ தூதர்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்பதை உணர்ந்து தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும். புரியுதுங்களா? நாம் அது நமக்கு மிகவும் பாக்கியமாக இருக்கும். அடுத்தபடியாக வசனம் படிங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பாருங்க, யார் கிறிஸ்தவளா? கிறிஸ்தவ என்பது வேறுங்க, தேவ ஜனங்கள் என்பது வேறு. கிறிஸ்தவனெல்லாம் கணக்கு பொய் சொல்லுவான், ஏமாத்துவான், நம்ம கிட்ட நல்லா பேசுவான், பிறகு போய் நமக்கு விரோதமாக பேசுவான். கிறிஸ்தவன் அவன் கூட பிறந்தவனா இருந்தாலும் அவன் துரோகிதான். நம்ம இழிவுபடுத்தினவன் தான். அவனை நாம் கணக்கில் வைக்கக்கூடாது. மாம்சத்தின்படி நாம் ஒருவரின் அறியேன் என்று போல் சொல்கிறார். துரோகிதான். அன்பான தேவஜனமே, தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவனை சார்ந்து நாம் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை கவனிக்கிறது. தேவனுடைய அன்பு அளவற்றதாயிருக்கிறது. அந்த தேவ அன்பினால் நாம் நிரம்பி வாழ்ந்தால்தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். நம்மை பலப்படுத்துகிறவர் தேவன். எங்கேயோ இப்போ அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம். ஆனா நம்மை பலப்படுத்துறது ஆண்டவர் தான். மன்னாவிலும் பலன் இருக்குல்ல, மன்னாவிலும் பலன் இருக்குது. அந்த பலத்தினால் அவர் வாழ்கிறார். எனக்கு ஒரு ஊழியக்கார் தெரியும். அங்க போன எனக்கு ஆட்டுக்கறி குழம்பு கொடுத்தாங்க, இங்க பிரியாணி கொடுத்தாங்க, அங்க பன்னிக்கறி கொடுத்தாங்கயா, நல்லா சாப்பிட்ட ருசியா இருந்தது. அவங்க சிக்கன் கொடுத்தாங்க, அங்க மீன் குழம்பு கொடுத்தாங்க. எல்லாம் சொன்னேன், நாவடக்கம் தேவை. உணவிலே ஊழியக்காரனுக்கு அடக்கம் தேவை. எல்லாம் கிடைக்கிறது சாப்பிடக்கூடாது. ஊழியக்காரனுக்கு உணவு என்பது அதில் ஒரு அடக்கம் வேண்டும், அடக்கி வைக்க வேண்டும். அன்பானவர்களே, அவன் சொல்லும் போது அந்த 4 பேருக்குல பாருங்க, வீட்டுல அவங்க முன்னாடி ரேஷன் அச்சில கஞ்சி கொடுப்பா, துவையல் அரிசி. விறகுலாம் காட்டுல போய் விறகு வெட்டிட்டு வருவான். ஆனா இவனுக்கு விதவிதமான சாப்பாடு, போற இடத்துலாம் ஊழியத்துல சாப்பாடு வந்து சொல்லுவாங்க, உணவிலே கட்டுப்பாடு. உன் பிள்ளைகள் அங்க இருக்கு, உன் மனைவிக்கு இந்த ஆகாரம் கிடைக்குமா? உன் மனைவி பிள்ளைய வச்சுட்டு நீ சாப்பிடலாமா? ஆகாரத்தை குறைத்து தேவன் நம்மை பலப்படுத்துவார். அவனை பலப்படுத்த அவர் வல்லவரா இருக்க. கடைசி அவன் என்ன நடந்து தெரியுங்களா? அவரைத்தான் முதுகு வலி, தலை வலி, கை குடைச்சல், ஒண்ணுமே பண்ணல. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. போற வழியிலேயே அவர் கரை மீண்டும்
குறைந்தது. இந்த சாப்பிட்ட பொருட்கெல்லாம் அந்த வாழ்வுகளிலே அறைந்து சரீரம் முழுவதிலே கொழுப்பாடு. அதனாலதான் சொல்றேன், மாட்டுக்கறி சாப்பிடறத விட்டுருங்க, பன்னிக்கறி சாப்பிடறத விட்டுருங்கன்னு சொல்றேன். கேட்க மாட்டேங்க, அது தள்ளி வேண்டாம். அப்ப நமக்கு என்னன்னா, அந்த சகோதரி 3 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கதறுகிறார். நான் அவர்களை பார்க்க போனோம். யா, என் புருஷன் என்னை என் பிள்ளைகளை அனாதையாய் விட்டு இருக்கிறார். ஏன் செத்தாருங்கிறது எனக்கு தெரியும். அனாதையாய் விட்டுட்டு போயிட்டாருங்கய்யா. நான் சொன்னேன், ஏற்கனவே நீங்க பிள்ளைகளை வச்சுட்டு அனாதையா தானே வாழ்ந்தீங்க. உங்க புருஷன் அவருக்கு விதவிதமா சாப்பிட்டார். நீங்க இப்ப தனி சாதம் சாப்பிட்டு கோயில் வச்சு தானே சாப்பிட்டு வாழ்ந்தீங்க. விதவிதமா சாப்பிடலையே நீங்க. அவர் விதவிதமா சாப்பிட்டதுனால போயிட்டார். அனாதையாய் விடவில்லை. ஏற்கனவே நீயும் பிள்ளைகளும் அனாதையா தான் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அவர் விதவிதமாய் சாப்பிட்டார், போய் சேர்ந்துட்டார். கவலைப்படாதீங்க. அன்று போஷித்த தேவன் உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உங்களை போஷிப்பார். கிடைத்ததெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஊழியக்காரனுக்கு போஜனத்தில் ஒரு அடக்கம் தேவை. அடக்கி இருக்கணும். அவங்க எதை சாப்பிடறான், இதை சாப்பிடறான்னு சாப்பிடக்கூடாது. வாரத்துல 4 நாள் ஆட்டுக்கறி பிரியாணி, மத்தெல்லாம் எதுவும் இல்லை, ஆட்டு இறைச்சி பிரியாணி நான் சாப்பிடுவோம். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே காசு கொடுத்து கிடையாது, காசு இல்லாம சாப்பிடுவேன். திரும்ப இருக்க அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இந்த போஜனத்தினால என் சரீரம் பாதிக்கப்படக்கூடாது குறித்து இது தேவையில்லைன்னா என்னை விட்டு விலக்கி போறேன்னு சொன்னேன். அன்னையிலிருந்து யாரும் என்னை எதுக்குமே கூப்பிட மாட்டான். நான் சாப்பிட போனதில்லை. அவன் என் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு கூட எங்கேயும் சாப்பிட மாட்டேன். தூரத்துல போனா கட்டாயம் சாப்பிடும். வீட்டு சுற்றி இருக்கிற இடங்களில அப்படி எதாவது சாப்பிட்டா என் மனைவி பிள்ளைகளுக்கு அதை வாங்கி கொடுத்து விடுவோம். அவனை விட்டுட்டு இந்நாள் வேணும் நான் மனப்பூர்வமா சாப்பிட்டதே கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன்? போஜனத்துல ஊழியக்காரனுக்கு அடக்கம் தேவை. தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். சாப்பாடு எல்லாமே நாம் சாப்பிடக்கூடாதுங்க. அதான் தேவன் சொல்லி கொடுத்த சீசர், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஆகாரத்தை நான் சாப்பிடணுமோ அதைத்தான் ஆண்டவர் தரணும்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா அது ஒரு சைடு எஃபெக்ட் தான். அதனால் தேவனை சார்ந்து வாழும். தேவன் நமக்கு உதவி செய்தார். ஊழியக்காக இஷ்டத்தை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. தேவ ஜனங்களுக்கு ஒரு நாவடக்கம் தேவை. அவங்க அப்படி சாப்பிட இப்படி சாப்பிட நாம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை பலப்படுத்தும். அப்போ கொத்தனார் வேலை செய்யறாங்க, மூட சுமத்துறாங்க, வயக்காட்டுல வேலை செய்யறாங்க, அவங்க இவரோட சாப்பிடுவாங்க. நான் இருந்த ஊர்ல உடன்குடி என்கிற ஒரு ஊரு விஞ்ஞானபுரத்தான். ஒருவர் பெரிய பணக்கார், 4-5 லாரி வைத்திருக்கார். அவர் வேலையே பெரிய தோட்டம் இருக்கு. பெரிய பெரிய தோட்டங்களை குத்தைக்கு எடுத்து வருவார். அந்த காய்களை உடைப்பதற்கு ஆள் இருப்பார். மட்டையை பிச்சு போட்டுட்டே இருப்பான். அவர் ஒரு பெரிய இவ்வளவு பெரிய தூக்கலை சாப்பாடு கொண்டு வருவார். அவர் தேங்காய் ஊச்சி கையை அகலமா அப்படியே அள்ளி சாப்பிடுவார். ஆனா இந்த ஓனர் அதை பார்த்துட்டு போய் என் தூக்கு சட்டியை ஒரு உதவி விட்டார். தூக்கு சட்டி அங்க போயிட்டு சாப்பாடுலாம் கொட்டி போச்சு. அவர் சொன்னார், ஐயா நான் அதை பார்த்து கொண்டிருந்ததுனால சொல்றேன், ஐயா நான் என்ன துரோகம் பண்ணினேன், நான் என்ன பாவம் செய்தேன், உங்களுடைய அனுமதி இல்லாம ஒரு தேங்காய் கூட நான் எடுத்து கொண்டு போனீங்களே, என் பசிக்கு ஆகாரம் அதை எட்டி உரைத்து விட்டீங்களே என்று சொன்னார். அவர் சகன் சொன்னார், நீ சாப்பிடுறடா, என்னால் சாப்பிட முடியும். ஒரு கப்பு கேப்பக்கூழு ஒரு கப்பு கம்பங்கூழுக்கு மேல குடிச்சிட்டேன்னா நான் செத்து போயிருவேன். டாக்டர் சொல்லிட்டான். நீ சாப்பிடுற, எனக்கு பணம் இருந்து என்ன பிரயோஜனம், சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு கப்பு கேப்பக்கூழுக்கு மேல குடிச்சா நான் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க. பணத்தை நான் சாப்பிட முடியுமா? உங்களுக்கு இது இருக்குதுன்னு சொல்லி என் கல்யாணத்துல 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டார். இப்போ இஷ்டத்தை சாப்பிட்டுப்பா, என்னை மன்னிச்சுக்கோ, தயவு செய்து பால விழாத துறையார் பணிவு செய்தார். உண்மையான தேவஜனமே, உழைப்புங்க,
உழைப்பில்லாமல் நீங்க சாப்பிடக்கூடாது, உழைக்காமல் சாப்பிடக்கூடாது. நாம் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வேலை செய்யறோம், இந்த பலன் நம்ம சரீரத்தை தரும். விவசாயம் நிறைய சாப்பிடுறோம், மூளை சுமக்கிறவர்கள் நிறைய சாப்பிடுறாங்க, வேலை கொத்தனார் வேலை செய்கிறவர்கள் இவ்வளவு சாப்பிடுவார். உழைப்பு ஆபீஸ்ல உட்கார்ந்து கேபிள் மூணு வேலை செய்யறது இவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறாரு. அளவுதான். அங்க பார்ட்டி இங்க பார்ட்டின்னு வரும். நீங்க அந்த பார்ட்டியில போய் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வேதனையும் உண்டா. அந்த மாதிரி கொழுப்பு சேர்ந்து செத்து போன அதிகாரிகளே எனக்கு நிறைய தெரியும். அது நமக்கு ஒரு அடக்கம் தெரியுது சாப்பாட்டுல. பிரியா கிடைக்குதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஆகாரம் எனக்கு தேவையில்லை, நான் எனக்கு வேண்டியது விளக்கம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். கொஞ்சம் அதனாலதான் ஊழியக்காரங்களுக்கு அடக்க. நீ என்ன போய் செய்ய போறீங்க, என்னங்க செய்றீங்க நீங்க? ஏன் அவ்வளவு ருசி உள்ள ஆகாரம் உங்களுக்கு தேவையா? அது நமக்கு தேவையில்லை. ஒரு அமெரிக்கா தேசத்துல இருந்து பர்கர் வாங்கி கொண்டு வந்துட்டார். ஒருவர் சொல்கிறார், பர்கர் பேர் இருக்க பட்டர்களை நான் தள்ளிடுவேன், பிரெட்டை மட்டும்தான் சாப்பிடும். அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினும். ஒருவருக்கு அது பழக்கம். பர்கர் பண்ணி மாதிரி விடுவார். நானே பர்கர் செய்வேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. பர்கர் நானே செய்வேங்க. அருமையான தேவ ஜனமே, அப்படி நாம சாப்பிட வேண்டிய ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. நான் அமெரிக்காவில இருந்து பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். இது பர்கர் சாப்பிட்ட உடம்பு அதுக்கு ஒரு நடந்து காட்டான். ஏய், நம்ம வீட்டுல இருக்க பழைய சோறுக்கு மிஞ்சினது பர்கர் கிடையாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நான் குத்து சோம்பு என்று சொல்வார்கள் திருநெல்வேலியில. இங்க ஜோர்டாலே அது 2 சோம்பு தண்ணி நான் குடிச்சிடும், பழைய சாதம் தண்ணி. அது நமக்கு ஆரோக்கியம். பர்கர் எல்லாம் வேஸ்ட், பொறுப்பது உயிரைக்கும் சாப்பிட்டு விடும். எனக்கு ஒரு சிபிஎம் சீப்பார்சத்து எம்ஜிஆர் பேரு விஜி சாமுவேல். அன்பானவர்களே, அவர் சொன்ன வார்த்தை தான், ஜீவிக்க வேண்டி பட்சிக்கணும். அதான் நாம் ஜீவிக்கிறது ஏற்ற ஆதாரங்களை சாப்பிடணும். பட்சிக்காம வேண்டி ஜீவிக்கிறது. சாப்பிடுறதுக்காக ஜீவிக்க கூடாது, நான் வாழ்றதுக்காக சாப்பிடணும். அதுதான் நமக்கு தேவை. சாப்பிடுறதுக்காக வாழக்கூடாதுங்க, நான் வாழ்றதுக்காக சாப்பிடணும். அதான் என்னோட பாணி. அனாவசியமான எந்த போஜனத்தையும் நான் சாப்பிடவே மாட்டேன். புரியுதுங்களா? தேவன் நம்மை காப்பாற்றுவார். தேவனுடைய வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயிக்கிறது செய்யும். விசுவாசம் உள்ளவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக, எல்லாத்தையும் ஜெயிக்கத்தக்கதான பலன் உள்ளவர்களாக நான் வாழும் போது தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஒரு கண்ணியத்தோடு வாழணும். சாப்பாடானாலும் 10 தள்ளி இருக்கு. தண்ணி அடிச்சா அது என்ன சாப்பிடணும். நமக்கு ஆகாரம் நமக்கு வாழ்வு வயதுல நல்லா சாப்பிடலாம். ஓடி ஆடி விளையாடுவான், வேலை செய்வான், அது அவனுக்கு செஞ்சு. என்னமா ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு ஆகாரம் குறைக்கும். 2 இட்லி தான் நான் சாப்பிடுவேன். மிஞ்சி போனா ஒரு உளுந்து வடை வச்சு. இதே கஷ்டம். கண்டதை தின்பன் குண்டனாவான். இப்ப நான் கண்டதை சாப்பிட்டா குண்டனான்னா என்னை சுமக்கிறது யார்? நமக்கு ஒரு ஒழுங்கு. ஊழியக்காரனா கண்டதை சாப்பிடக்கூடாது. ஆகாரத்துல ஒரு ஒழுங்கு வைக்கிறது, அதான் நமக்கு நல்லது. இல்லைன்னா டாக்டர் கிட்ட கொண்டு கொடுக்கணும். கியூபே உள்ள சொல்லுவாங்க நண்பொழியா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. தேவனை சார்ந்து வாழ வேண்டும். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல ஊழியக்காரன் பிரசங்கம் பண்றீங்க, நெஞ்சு வலி வருது. அப்ப நாம உளுந்து வடையை சாப்பிடலாம். நெஞ்சு வலி வரும், வெளிக்கு போற இடம் வலிக்கும். ஒரு சூப்ல உளுந்து வடையை சாப்பிட்டா அதை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து சுவரொட்டி என்று சொல்லுவோம். ஆட்டோட மண்ணீரை ஜவ்வெல்லாம் எடுத்துட்டு போட்டு நல்லா கசக்கணும். கசக்கிட்டு அதுல நமக்கு மிளகு, சீரகம், சோம்பு இவைகளை போட்டு கூடு இஞ்சிலாம் போட்டு நன்றாக இடிச்சு போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தாளிச்சு கருக விடாம கொதிக்க வைக்கணும். கொதிக்கிற நேரத்துல இந்த சுவரொட்டியை கசக்கி வச்சிருக்க முடியுங்களா, கை கழுவிட்டு அதை தூக்கி அதுல ஊற்றிடும். ஒரு கொதிச்சோடனே அதை நாம் குடித்தால் நெஞ்சு வலி கண்ட்ரோல் ஆகும்.
புரியுதா உங்களுக்கு? அதை குறித்தாலே நெஞ்சு வலி சொல்றாரு. அப்படி சாப்பிடலாம் நீ. அதெல்லாம் தேவன் நம்மை போஷிக்க வல்லவர். அவர் செய்து உடல் நலனுக்காக நாம் ஆகாரங்களை எடுப்பது சரி. உடல் நலனை கெடுப்பதற்காக ஆகாரங்களை நாம் எடுக்காமல் இருப்பது சரி. இப்போ வாலிபர்கள் சாப்பிடுவாங்க. இப்ப நாம சாப்பிட முடியுமா? ஒரு அடக்கத்தோடு வாழுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவனை சார்ந்து வாழலாம். தேவனுடைய கரத்தை பற்றி கொள்ளலாம். அவரும் கோலும் தனியும் நம்மை தேற்ற ஆயத்தமாக இருக்கிறது. எங்கேயோ இருக்கிறது சொல்லலாம், உனக்கு சமீபத்தில் இருப்பார்கள். தேவதூதர் உன் கண்ணுக்கே தெரியாது, ஆனா அவங்க உனக்கு சமீபத்தில் இருப்பார். ரெண்டு விதமா இருக்கு. ஒரு தேவதூதருக்கு சட்டைகள், மற்றவர்கள் தேவதூதர் சட்டைகள் இருக்காது. மின்னல் வேகத்துல வருவார்கள். ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு தேவதூதர்கள் இறங்கி வருகிறதையும் இங்கிருந்து என்னை கொண்டு போகிறதையும் மேலே பார்க்கிறது கடந்து போகிறதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் அனுபவத்தை சொல்றேன். தேவதூதர் அழகா சௌந்தரியமா இருப்பான். அவன் கொடுத்த வேலையில கசையோடு கரெக்டா செய்வோம். ஆனா தேவதூதர்கள் என்னோட ஒரு சென்ட்ரல் பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிட்டோம். அவரை பார்த்து கொண்டே ரிவர்ஸ்ல வருகிறேன் நான். அவங்க 3 அடி அகலத்துல ஒரு கால்வாய் இருக்கிறது. 3 அடி அகலத்துல ஆழம் இருக்கிறது. எல்லாம் கிரவல் கற்களை வைத்திருக்கிறார். விழுகிறோம் போல இருக்கேன்னு சொல்லி என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், வருகிறார். ஆனா என் கால்கள் அந்த பள்ளத்துக்குள்ள கால்வாய்க்குள்ள இறங்கவே இல்லை. இது தெரியாம கால்வாய் தாண்டி அந்த பக்கம் போயிருக்கேன். என் பாதம் அந்த கால்வாயில இறங்கவே இருந்தால் என் மண்டை உடைந்திருக்கோம், கை கால் எல்லாம் தேய்ந்திருக்கோம், மூட்டெல்லாம் அடிபட்டிருக்கோம். அருமையானவர்களே, இந்த மாதிரி நேரத்துல தேவதூதர்கள் நம்மை காப்பாற்றுவார். அவர் தாண்டி போக சொல்லிட்டான். அவன் அந்த கால்வாயே கிராஸ் பண்ணிட்டான். அவன் கால் உள்ள போகல. ஏன்றால் ஏந்திக் கொள்ள தேவதூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நீங்க ஏதோ தனிமையா இருக்க நினைக்காதீங்க. உண்மை கண்காணிக்க தேவ தூதர் இருக்கிறார்கள். உன் மீது ஒரு மகிமை இருக்கிறது. உன் மீது ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. தேவன ஊழியக்காரனே, உன் மனைவி மீது உன் மீது தேவ மகிமை இருக்கிறது. கண்ணை பார்க்காது மகிமை போய் தேவன் நம்மை கைவிட மாட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே பழிக்கப்பட்டேன். எத்தனை பேர் என்ன பழிச்சிருக்காங்க, எத்தனை பேர் என்ன அவமானப்படுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். யாருடைய வார்த்தையை நான் நம்பவே மாட்டேன். ஏனென்றால் நான் பழிக்கப்பட்டது அதிகம். அருமையானவர்களே, தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் கோலும் தனியும் பேச்சும். தேவனுடைய வார்த்தைகளை படிங்க, வேத வசனத்தை படிங்க, அது மனதில தக்க வைத்துக் கொள்ளுங்க. அது நம்மை உலகத்தை ஜெயிக்க உதவி செய்கிறோம். உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கொடுத்தாலும் செலுத்தாதபடி தேவப்பிரியராக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் நம்மை பலப்படுத்துவார். அப்போது வசனத்தை நான் பார்க்கலாம். 3 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அது சொல்றாரு பாருங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழும். நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்துகிறார். தேவ மனுஷன் நாங்கள் தானோ, உலக மக்கள் கிடையாதுங்க. கிறிஸ்தவம் இல்லை, நாம் கிறிஸ்து இயேசு பெரியவர்களான அவர் நம்மை கண்காணிப்பார். கிறிஸ்தவனை விட்டுருங்க, அவனுக்கும் அவன் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் இருப்பான். வேசை கண்டா அவனோட சேர்ந்துக்குவான், கண்ணனை கண்டா அவனோட சேர்ந்துக்குவான். அவன் கதையை சேர்த்ததே வேணாம். அவன் கிறிஸ்தவன், அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடுவான். அவனை நாம் வைக்கக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கு. அப்போ அந்த ஆத்மாவை அவன் பலப்படுத்துகிறான். இந்த ஆத்மா வாழ்வடைவதற்கு நான் பிரயாசம். தேவனுடைய வார்த்தை உங்கள் மனதிலே தனித்திருந்தால் உன் ஆத்மா வாழ்வடையும். தேவனுடைய வார்த்தைகளை உங்களை விட்டு விலக்கினால் உன் ஆத்மா சோர்ந்து போகும், உன் ஆத்மா வாழ்வடையாது. அப்போ உன் பாதிப்புகள் வந்துவிடும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை வாழ வைக்கிறவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக தங்க பண்ண ஆண்டவரால் முடியும். காரணம் என்ன?
தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது. அது நம்மை சுகமாய் தந்தோம். நம்முடைய ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோட தேவன் இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை ஆதரிக்காதவர்களுடைய தேவன் இல்லை என்கிறதான் என்னோட நம்பிக்கை. ஒருவன் ஏற்க மனதில்லை, என் ஆத்மாவை அவர்கள் ஆதரிக்க மனதற்றவர்களா இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த இடத்துல தேவன் இல்லை. அதான் என்னோட நம்பிக்கை. நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதேவுடையவர்களாக பூரண சமாதானத்தோடு கூட நம்மை காத்துக் கொண்டு ஓடத்தக்கதாய், நம் ஆத்மாவை பலப்படுத்திக் கொண்டு ஓடத்தக்கதாய் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். தேவ வார்த்தைகளை படிப்போம், நாம் தியானிப்போம். தேவன வாசனம், தேவன வார்த்தை நம்ம ஆத்மாவை பலப்படுத்துகிறது. நாம் சுகமாய் வாழ முடியும். ஏன் சுகமாய் என்ற என்ன? தேவையில்லாத இடத்திலே நாம் நிற்கக்கூடாது. வாகனங்கள் எதுக்குங்க? நம்ம அவசரத்து போறதுக்கு தான் பைக்கு. அதை ரேஸ் பைக் ஓட்டுற மாதிரி ஓட்டினா அதனால பாதிப்பு உங்களுக்கு தான். கார் எதுக்கு வாங்கணும்? ஒரு கௌரவத்துக்காக குடும்பமாய் சேர்ந்து ஒரு பிரேயருக்கு போகலாம், ஒரு கல்யாணத்துக்கு போகலாம். இல்லைன்னா குடும்பமா சேர்ந்து போவதுதான் கார். அந்த காரே நமக்கு பேயா மாறிடக்கூடாது. அந்த 4 சக்கர வாகனம் காரே நமக்கு யமனாய் மாறிவிடக்கூடாது. அதையே தேவைக்குத்தான் வேகமாய் ஓட்ட வேண்டும். நான் ஒரு ட்ரிப் அங்க வந்து கொண்டிருக்கிறேன். இந்த கார் மிக வேகமாய் வருகிறது. என்மானவர்களே, ஒரு செகண்ட் தான் அங்கே வருகிறது. நான் போய் நாம் நுழைஞ்சனா கந்தலா போய் தேவனே நம்முடைய பாதுகாப்பு புத்தி தருகிறார். புரியுதுங்களா? ஜாக்கிரதையா இருங்க. வாகனம் எங்கேயே வரும், குறைஞ்ச 120-170 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருவாங்க. ஒரு செகண்ட் தான் போயிடலாம் நினைச்சீங்கன்னா அவன் மின்னல் வேகத்துல வந்து அடிச்சிருது. அவனுக்கும் பாதிப்பு. நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம் பாத்தீங்களா, ஆண்டவர் ரொம்ப விசனப்படுவார். சத்தம் இல்லாம இழப்பு அது எப்படி உடனே காப்பாற்ற முடியும்? ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது, ஆத்மா நஷ்டப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களை எச்சரிக்காருங்கள். ஒரு அவசரத்துக்கு போக வரணும். அதிவேகமா இயக்குவதற்கு வாகனம் கிடையாது. அதிவேகமா இயக்குவதற்கு வாகனங்கள் இல்லை. ஒரு அவசரத்துக்கு ஒரு கௌரவம். ஒரு கார்ல போய் இறங்குங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை. நீங்க நடந்து போங்க, அது கொஞ்சம் மரியாதை ரொம்ப குறைவா. ஏன் வந்தீங்க? ஆட்டோல வந்திருக்கலாம், நீ எதுக்கு நடந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மரியாதை அவ்வளவுதான். நீங்க இருக்க இடத்துக்கு போனா ஒரு 50 ரூபா மிச்சப்படணும்னு நீங்க வருவீங்க. ஆனா உங்களுக்கு கிளம்பினு நம்ம கார்ல போய் இறங்கினோடனே ஒரு மரியாதை. எத்தனை பேர் கார் எதுக்கு வாங்கிட்டோம்? கௌரவத்துக்காக தான். எனக்கும் ஒரு கார் வேணும், வாங்க வழி இல்லை. 99ல மாடல் அது பைக், அதை வச்சுதான் அடிச்சுட்டு போயிட்டு. ஒரு கார் இருந்தா நாங்க குடும்பமா எங்கன்னா பிரேயருக்கு போகலாம், வரலாம். அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆண்டவர் வருமானம் தரோம். ஆறு எங்களுக்கு ஒரு பிரேயருக்கு போகணும், இங்கே ஒரு கூட்டம் இருக்கு, குடும்பமா போய் முடிச்சுட்டு வரலாம். இதுக்கு ஒரு கார் வேணும், வாங்க வழி இல்லை. சொல்லுங்களா? வாங்க வழி இல்லை. நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும். எனக்கும் நல்ல வாகனங்கள் வேணும். கார் வேணும் கண்டிப்பா. அந்த கார் நீங்க கார்ல போனதான் மதிக்கலாம். ஒரு காசு நீங்கி போனா கார்ல போய் இறங்குனா ஒரு மரியாதை. வாங்க 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 சொல்லுவோம். கை கொடுத்தான் அவங்க எதிர பேக்ல இருந்து கையை விட்டு ஒரு கத்தையா கொஞ்சம் பணத்தை எடுத்து அப்படி எடுத்துட்டு வெளியே அப்படி காட்டிட்டு ஒரு 10 ரூபாய் கையில இருந்து பேக்ல ஐட்டம் இருக்கு. ஒன்னொருக்கு மரியாதை. பின்னாடியே வருவான். அருமையான ஐயா அவர்கள் எவ்வளவு பெரிய அபரிதமான ஆசீர்வாதங்களை தெய்வத்துல பெற்றிருக்கிற. ஏன்னா பையில பணம் இருக்கு. இதை பார்த்துட்டான். என்ன பார்த்துட்டு பேசுறதுனால தான் சொல்றேன். உங்களுக்கு பணம் இருந்தால் ஜனம் இருக்கு. நல்ல வாகனத்துல போய் இறங்கினா அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா யாருமே மதிப்பான். இடத்துல வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, என் இடத்துல எந்த ரதமும் இல்லை. ஆண்டவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கைவிட மாட்டான். நம்ம ஆத்துமாவை பலப்படுத்துவார், நம்மை தைரியப்படுத்துவார். அருமையான தேவ ஜனமே, நீ தனிமையாய் வாழலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம். என் வாழ்க்கையில நான் அனுபவித்த நிந்தைகள் அதிகம், அவமானங்கள் அதிகம், பரியாசங்கள் அதிகம்.
எனக்கு சரியா சாப்பாடு தர மாட்டாங்க. சிடிஎம்ல ஊழியம் செஞ்சேன், சரியான சாப்பாடு தர மாட்டாங்க. அப்படியே பாஸ்டிங் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தது. பாஸ்டிங் நினைச்சுக்கணும். ஒரு சிஸ்டர் எனக்கு சாப்பாடு தரும். அதுக்கு ஊழியத்துல அப்பா அம்மா வீட்டுல இறந்துட்டாங்க. கூட யாரும் பிறந்தவங்க, அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சி, அவங்க கூட பிறந்தவளே இல்லை, என் கடல்ல இருப்பாங்க. அந்த சகோதரி அந்த கூட பிறந்த தம்பி மாறி என்னை கவனிச்சாங்க. அந்த சகோதரிக்கு என்ன கெட்டதோ தெரியுங்களா? எனக்கு அந்த சகோதரிக்கும் தப்பான ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம யார் இடத்துல இருக்கோம்? பழகு. அன்பான தேவஜனமே, நம்மை தேவன் விளக்குகிறார். தேவன் நம்மை கைவிட மாட்டார். நாங்க நீங்க அனுபவிக்க நிந்தையை விட அதிக நிந்தை நான் அனுபவிக்கிறேன். உங்களை விட அதிக அவமான பழிகளை நான் அனுபவித்திருக்கிறேன். அவமானங்களை நான் அனுபவித்திருக்கேன். நடு தெருவில் நிற்கணும். அவமானத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி வாழ்ந்தவன் தான் உங்க நிந்தைகள், நீங்க வருகிற உங்களுக்கு இருக்க அவமானங்கள், பரியாசங்கள், கேலிகள், இதெல்லாம் நான் உங்களை விட அதிகமா அனுபவித்திருக்கிறேன். அன்பானவனே, தேவன் நம்மை கைவிடமா. தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். தேவன் நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை தேவன் தந்த தேவனுக்கு 1000 ஸ்தோத்திரங்களை, துதிகளை செலுத்தி இதை முடிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஜெபம் பண்ணலாங்களா? மகா பரிசுத்த தேவனே, கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. எங்களை பலப்படுத்தியணும், எங்க ஆத்மாவை பலப்படுத்தியணும், எங்களை தைரியப்படுத்திடணும். உங்க வார்த்தையை கேட்க போற ஜனங்களை பலப்படுத்தியலும் தைரியப்படுத்தியலும். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றுக்கும் விளக்கி காத்து ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற நம்பிக்கை அவருக்கு வரட்டும். தேவனுடைய வார்த்தையினாலே மனதை நிரப்பிக் கொள்ளட்டாச்சு. உலகத்தை ஜெயிக்க, மாம்சம் ஜெயிக்க உதவி செய்ய ஆத்மாவும் பலப்படுத்தியலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். Praise the Lord. God bless you.